கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபத்திற்காக வந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் அன்பான நாமத்தினை வாழ்த்துகிறேன். வீடுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி அவளாய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நாட்களிலே தேவன் என்ன நோக்கத்தை இந்த ஜெபத்திற்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவாராக. அவருடைய தேவைக்காக அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் தேவன் அவருடைய திட்டத்தை நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய சபைகளே, நம்முடைய குடும்பங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு அவருடைய காலம் சமீபமாயிற்று. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதே வழியிலே இன்றைக்கும் நாம் சங்கீதம் 119க்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். 26, 27 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 119, 26, 27. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும். உமது அதிசயங்களை தியானிப்பேன். வழிகளை குறித்து இன்றைக்கு இந்த சங்கீதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். சங்கீதக்காரன் 26வது அந்த வசனத்தில் சொல்லுகிறான், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டினேன். அப்பொழுது அவருடைய பிரமாணங்களை அவர் போதித்தார். 27வது வசனம், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியார். அப்படியானால் அந்த சங்கீதம் 119, 26, 27 அந்த 2 வசனத்திற்குள்ளால 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று என்னுடைய வழிகள், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டினேன். அதுக்கு பிறகு பிரமாணத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அடுத்தது எதை காட்டுகிறோம்? உமது வழிகளை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும், இது உலகத்து மனிதனை குறித்து வேதம் சொல்லலை. இந்த சத்தத்தை கேட்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளைகள் என்று அறியப்பட்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற வழிகள் தான் 2 வழிகள். அதே தான் இதே சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. 29 மற்றும் 30வது வசனம். 29, 30. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். 30வது வசனம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். தேவனை தேடின பிள்ளைகளுக்கு தான் 2 வழி இருக்கிறதா. முதல்ல யோசித்தோம் என்னுடைய வழி, தேவனுடைய வழி. அதைத்தான் இன்னொரு கோணத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். 30வது வசனம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. ஆலயத்தில் எதற்கு ஆராதிக்க வருகிறோம்? நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நம்முடைய சொந்த ஒரு வழி இருக்கிறது. நம் எல்லாருக்கும் முன்னாடி பொய் வழி இருக்கிறது. நாம் அநேக நேரத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம்முடைய வழிகள் அநேக நேரத்தில் பொய் வழிகளாகவே இருக்கிறது. ஏன் பொய் வழிகளாக இருக்கிறது? அந்த பொய் வழிகள் ஏன் என்றால் அது நம்முடைய சொந்த விருப்பமாக இருக்கிறது. உலகத்து மனிதர்கள் எல்லாம் அவர்கள் எதற்கு பிறந்தார்கள் என்று கேளுங்கள் சொல்லுவாங்க. பிறந்த உடனே சொல்லுவார்கள், இதுதான் என்னுடைய நோக்கம், மரிப்பதற்கு முன்பாக இதை சாதித்து விட்டு மரிப்பேன், என்னுடைய சரித்திரம் இதை சொல்லும் என்று அவர்கள் தங்களுக்கு ஒரு வழியை வைத்திருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளால் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலிருந்து தான் தேவாலயத்திற்குள் வருகிறோம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கும் உங்களுக்கும் ஒரு அறிவு இருக்க வேண்டும். நான் ஆலயத்திற்கு எதற்கு வந்தேன்? என்னுடைய வழியை அவருக்கு விவரித்து காட்டி அவ்விடத்தில் வைத்துவிட்டு வேதத்தை கற்றுக்கொள்ள அவருடைய வழிக்கு நாம் திரும்பி வர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கவனியுங்கள், ஆதியாகமம் 1 முதல் இந்த வழி என்கிற வார்த்தை தான் முழுவதும் வரும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் வைத்தாராம். எதற்கு வைத்தார்? ஜீவனோடு மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக. அங்கே ஒரு உட்புகுந்தான். புகுந்து அவர்கள் பொய் வழியை கற்றுக் கொடுத்தான். இப்படி இருக்காத என்று அவருடைய மன இஷ்டத்தை அவர்களுக்குள்ளாக திணிக்க ஆண்டவர் செய்தது என்னவாம்? ஜீவனுக்கு போகிற வழியை அடைத்து வைத்தார். அவர்களுக்கு ஜீவனுக்கு போகிற ஒரு வழி இருந்தது, அதுதான் மெய்யான வழி. அந்த வழியை காப்பதற்கு தூதர்களை வைத்து ஆண்டவர் அடைத்து வைத்து விட்டாராம். அந்த வழியை ஒருவனும் பிரவேசிக்க முடியலை. அப்படியான பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவ வழி இன்னது என்று கண்டுபிடிக்க நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் இவை இருக்கிறது. ஆனாலும் சிலதை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர. நமக்கு தெரிந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோமே. சங்கீதம் 1 அதன் 6வது வசனம்.
Psalms 1 and verse number 6 நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ நாம நினைக்கிறோம் துன்மார்க்கத்தில் போய்விட்டால் நமக்கு வழியே இருக்காது என்று நினைப்போம். இல்லை, துன்மார்க்கத்துக்கு நல்ல வழி இருக்கு. துன்மார்க்கனுக்கும் வழி இருக்கிறது, நீதிமான்களுக்கும் வழி இருக்கிறது. நிறைய நேரத்தில் நாம தப்பா நினைச்சிடறோம். தவறா என்ன நினைச்சிருவோம்னா, நான் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகிட்டோன்னா ஆண்டு பாதையை அடைக்க மாட்டாரா, ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்த மாட்டாரா என்கிற ஒரு ஒரு கேள்வி நம்மை அழகாய் முடிந்த. நல்ல ஜோம் பண்ணும், ஆண்டவரே உமக்கு பிடிக்கல என் பாதையை அடைச்சிருங்கப்பா, என் வாசலை அடைச்சிருங்க. அவர் திறக்கிறவர், அடைக்கிறவர் அல்ல. அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் இயல்பாய் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், துன்மார்க்கனுக்கும் வழி இருக்கிறது, நீதிமானுக்கும் வழி இருக்கிறது. ஒருவரை கேட்டாராம், தற்கொலை செய்வதற்காக ஒருவருடைய ஆலோசனை கேட்க, ஐயா வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு, நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு தற்கொலைக்கு போனான். தற்கொலைக்கு போனவன்கிட்ட கேட்டாராம், எப்படி தற்கொலை செஞ்சுக்க போகிறேன்? அப்புறம் கயரை மாட்டிக்க போகிறேன். ஒருவேளை கயரை வந்து கீழே விழுந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? குளத்தில் போய் குதிச்சு தண்ணியில் குதிச்சிடுவேன். ஒருவேளை அங்கேயும் யாராச்சும் உன்னை காப்பாற்றிட்டாங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்து போடுவேன். கேட்டுக்கிட்டே இருந்தாராம், ஒருவேளை 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 என்றார். முடிவில் சொன்னார் அந்த ஆலோசகர், சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கும்னா வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்கும், அதை பார்த்துட்டு போ. கவனிங்கள், சாகணும்னு முடிவு பண்ணிட்டு அதற்கு எக்கச்சக்க வழிகள் இருக்கிறது. வாழ வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்கும் வழிகள் இருக்கிறது. வழி இல்லாமல் போவதே இல்லை. பிள்ளைகளே, தேவன் துன்மார்க்கன் வழியை அறிந்திருக்கிறார், நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியை அழிப்பாராம், நீதிமான்கள் வழி என்ன செய்வான்னு சொல்லல. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், அதை என்ன செய்வார் நமக்கு தெரியல. துன்மார்க்கரின் வழியை, துன்மார்க்கனை அழிக்க மாட்டார், துன்மார்க்கன் எடுக்கிற எல்லா முயற்சியும் அழித்து போடுவார். நான் சொல்லல, கையில் வைத்திருக்கிற வேதம் சொல்லுங்க. அப்படியானால் இந்த வேதம் நமக்கு எதை கொடுக்கிறது? ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க காலை நேரத்தில் எல்லாம் போய், ஆண்டவரே என் வழியை நீங்க வச்சுக்கோங்கப்பா, உங்க வழி எனக்கு கற்றுத்தாரும் என்று வேதத்தை ஆராய்வதற்காகத்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், ஏன் மனிதனுடைய இருதயம் விலகி போகிறது? ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். எப்போது மனிதனுடைய போறது என்றால், கூட்டம் அதிகம் சேரும் போது. கூட்டம் சேரலன்னு வைங்களேன், மனுஷன் விலக மாட்டான். தனிமையா இருக்கும்போது பாவம் குறைவாக இருக்கும். இன்னும் பாவத்தில் ஒரு விழலை அப்படின்னா தனிமையாக இருந்தால் பாவம். ஆனால் எப்போது கூட்டம் சேருகிறதோ, கூட்டம் மட்டும் இல்லை, நாம் ஒரு குடும்பமாக இருக்கும்போது பெரிய பிரச்சனை இல்லை. இன்னொரு குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை என்றால் இன்னொரு வெளி உறவு ஒன்று உள்ளால வந்துச்சுன்னு வைங்களேன், அங்கதான் பிரச்சனை. ஃபாரின் கம்பெனி இல்லைன்னா நமக்கு தெரியாத எல்லாம் புதுமையான ஒன்றை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு ஐக்கியம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அங்கதான் பிரச்சனை. கவனியங்கள், தேவகுமாரர்கள் என்று இருந்தார்கள், மனுஷ புத்திரர்களும் இருந்தார்கள். மனுஷகுமாரர்கள், தேவபுத்திரர்கள். அன்றைக்கு இருந்ததான இதிலே காயின் வம்சவழி வந்த எல்லாரையும் அவர்கள் மனித புத்திரர்கள் என்றார்கள், மனிதர்கள் என்றார்கள். ஆனால் சேத்துடைய வம்சத்தில் வந்தார்கள். ஆபேல் மரித்து போய்விட்டான், ஆபேலுடைய ஸ்தானத்திலே சேத் என்கிறவன் வருவான். சேத்துடைய வம்சத்திலே பிறந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன என்று பேர் இருந்துச்சுன்னா, அவர்கள் சுத்தமா இருந்ததுனால தேவ புத்திரர் என்ற பெயர் இருந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா? எதுக்கு ஒன்று சேர்ந்தாங்களான்னா, அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நீ நானும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு வையேன், இப்போது பார்த்தாச்சுன்னா நம்ம சாதாரணமாக தான் இருக்கிறோம், 4 அடி தான் இருக்கிறோம், 5 அடி தான் இருக்கிறோம். ஆனால் நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா பெரியவர்களாக வரும் ஏனோக்குகள், இல்லை என்றால் ராட்சதர்கள் வந்து விடுவார்கள் என்று ராட்சதர்களை உருவாக்கி விட்டதே துன்மார்க்கமும் பரிசுத்தமும் ஐக்கியப்பட்டதுனால. நீ கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா, துன்மார்க்கனுக்கு தனி வழி இருக்கிறது, பரிசுத்தவானுக்கு தனி வழி இருக்கிறது. ஆனால் 2 பேரும் ஒன்று சேரும்போது ஹல்லேலூயா பெரும் வழி இருக்கிறது, மோசமான வழி. துன்மார்க்கன் அவன் வழியில போகட்டும், பரிசுத்தவான் அவன் வழியில போகட்டும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வழியை கண்டுபிடிக்க வேண்டாம். புது வழியை கண்டுபிடித்தது தான் இது. தேவன் மேலிருந்து பார்த்தாராம், ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார், மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் மேல உட்கார்ந்து பார்க்கறது என்ன பார்க்கிறார்னா, நாம் எந்த வழியில போகிறோம் அப்படின்றது மட்டும் பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நாம் எந்த பாதையில போகிறோம். அவர் யாரிடத்தில் பேசுகிறார்? அந்த மனிதர்களை பார்த்து பேசல, தனக்குத்தானே பேசிக் கொள்ளுகிறாராம்.
அந்த ஆதியாகமம் மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவருடைய இருதயம் மோசேக்கு சொல்லப்பட்டது. இந்த மனுஷங்களை கூப்பிட்டு சொல்லல, எப்பா நோவாவுக்கு அது சொல்லப்பட்டது, கெட்டு போனவனுக்கு சொல்லல. அவன் கெடாமல் நோவா என்று ஒருவன் இருந்தான், அவனுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னது. அந்த இருதய விருப்பத்தை ஆண்டவர் சொல்றார். பிள்ளைகளே, நம் தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது இந்த வேதம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை தூக்கி தூரமாக வச்சுக்கிட்டு தேவ வழிக்கு நேராய் நம்மை திருப்புவதான். ஆமென். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், ஏன் மனுஷருடைய வழிகள் இப்படி மாறுகிறது? ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த காரணம் வேதம் நமக்கு சொல்லலை. நாம் வழி விட்டு விலகி போவதற்கு ஒரே ஒரு காரணம் பொருளாசை. திரும்ப சொல்றேன், நாம் வழியை விட்டு, தேவ வழியை விட்டு விலகி போவதற்கான ஒரே காரணம் பொருளாசை மட்டும்தான். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1 அதன் 19வது வசனம். நீதிமொழிகள் 1 அதன் 19. Proverbs 1 and verse number 19. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அப்படியானால் வழி கெட்டுப்போவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோன்னா வேற ஒன்றும் கிடையாது. பண ஆசை மட்டும் இல்லை. நாம் நினைப்போம் பண ஆசை மட்டும், பண ஆசை மாத்திரம் சொல்லலை, இங்கே பொருளாசையை சொல்லியிருக்கு. பொருளாசை என்றால் என்ன? உலகத்தில் கிடைக்கிறது எல்லாம் பொருளாசை தான். பிள்ளைகளை, நாம் எதற்கு கடினமாக உழைக்கிறோம்? எதையாவது சம்பாதிக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அது அளவு கடந்து போகும் என்றால் வழியை விட்டு விலகி போகிறோம். இந்த 1வது அதிகாரத்தில் எப்படி இருக்கிறது என்றால், துன்மார்க்கன் யாரை நோண்டுகிறான் என்றால் நல்லவனை நோண்டுகிறானாம். 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம் போல முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. ஓடி தீவிரிக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கவனித்தோம். கவனிங்கள், அதற்கு பிறகுதான் இருக்கும் பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி ஏன் பாவியாக மாறுகிறான்? அவனுடைய ஒரே லட்சியம் எப்படியாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும், எதையாவது சம்பாதித்து கூட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். நாம் அநேக நேரத்தில் கிறிஸ்துவை எதற்கு தேடுகிறோம்? கிறிஸ்துவை தேடுவதே ஏதாச்சும் அவர்கிட்ட கிடைக்கும். கவனிங்கள், எனக்கு ஏதாவது கிடைக்காதா என்று பிச்சை கேட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் ஒன்னத்தையும் கொடுக்கல. நான் பைபிளை சும்மா தேடி வாசித்தேன். தேடி வாசித்தால் இயேசு உயிரோடு இருந்த நாட்கள், ஐயா எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்டா 5 காசாச்சும் எடுத்து பிச்சை போட்டாரான்னு தெரியல. ஆனால் பிச்சைக்காரன் சில ஆண்டவர் யார் என்று உணர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று யாரெல்லாம் முழங்கினார்களோ அவர்களுக்கு அவன் நின்றார். மற்றவர்களுக்கு நின்றதா பைபிள் இல்லை. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, தேவாலயத்துக்கு போகிறானா, பேதுரு ஒருவனை பார்க்கிறானா, பார்த்தால் அவன் பிச்சை கேட்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணை பார்த்தாச்சுன்னா அவனுக்குள் ரட்சிப்புக்கு உண்டான விசுவாசம் உண்டு என்று அறிந்தான். அப்படியானால் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாசைக்காக ஆலயத்திற்கு வந்திருப்போம் என்றால், எதையோ சம்பாதித்து சேர்க்க வேண்டும் என்று ஆலயத்திற்கு வந்திருப்போம் என்றால், ஹல்லேலூயா, நாம் வந்த இடம் நல்ல இடம்தான். ஆனால் நம்முடைய நோக்கம் தேவ நோக்கமாக மாற வேண்டும். தேவ நோக்கமாக மாறும் பொழுது நம்முடைய இந்த வழியெல்லாம் விட்டுக்கிட்டு தேவ பாதைக்கு மாறுவோம். நான் இந்த நீதிமொழிகள் 1 இந்த வசனத்தை உட்கார்ந்து வாசித்தேன். 11வது வசனம், வா இரத்தம் சிந்தும்படி நான் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை. எனக்கு அந்த வசனம் தானே என்னை யோசிக்க வச்சுச்சு.
ஒரு பாவி, ஒரு துன்மார்க்கன், நீ பணத்தை சம்பாதிக்க எதை செய்திருக்க வேண்டும்? இன்னொரு துன்மார்க்கனை பிடித்திருக்க வேண்டும், இன்னொரு பாவியை பிடித்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டாங்க. எதை பிடிக்கிறாங்களாம்? வா, குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி. பாதாளம் விழுங்குவதில். அப்படியானால் ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி தேவ சமூகத்தை விட்டு விழுந்து போகிறான் என்றால் அவனுக்குள் கிரியை செய்கிறது. எந்த ஆவி கிரியை செய்கிறது? பாதாளம் விழுங்குவது போல் விழுங்குவோம் என்றால் பாதாளத்தின் ஆசைதான் அது. அது எவ்வளவுதான் வாயை திறந்து திருப்தி அடையாத ஒன்று என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. பிள்ளைகளே, நாம் பாவத்திற்கு நேராய், துன்மார்க்கத்துக்கு நேராய் விலகும் போது பாதாளத்தின் ஆவி நமக்குள் வருகிறது. அந்த பாதாளத்தின் ஆவி செய்கிற ஒரே ஒரு வேலை, குற்றமற்றவர்களை எப்படியாச்சும் பிடிக்கணும். ஏன் குற்றமற்றவர்களை பிடிக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, தேவாலயத்துக்கு வந்தால் ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவன் நிச்சயம் வளருவான், மற்றவன் அவனை விட தாழ்ந்திருப்பான் என்பது இயல்பு. தேவன் செழிப்பை தராதவர் அல்ல, தேவன் தரித்திரத்தை தருகிற தேவன் அல்ல. உத்தமமாய் கர்த்தருக்காக வாழ்ந்தால் மற்ற எல்லாரை விட உயர்த்தி வைக்கிறவர் தான் நான் சேவிக்கிற தேவன். இது யாருக்கு தெரியும் என்றால் துன்மார்க்கனுக்கு தெரியும். அதனால துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? நான் தான் விழுந்துட்டேன், இவனை வாழ விடக்கூடாது, வாழ விட்டால் இவன் பெரியவனாயிருவான், ஆகவே அவனையும் பிடிச்சு போட்டணும் என்று அவனுக்கு பின்பாக பதிவிருந்து வா வா என்னோடு வா என்னோடு வா என்று குற்றமற்றிருக்கிறவங்களை குற்றம் காட்டுவான். நீங்க ஏதோ நல்லவங்களோடு சேர்ந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தவறானவர்கள், ஏதோ நல்லவங்க கூட சேர்ந்தா நாம் சரியாயிரலாம் என்று நீங்கள் கொஞ்சம் பரிசுத்தவான்களோடும் நல்லவர்களோடும் விசுவாச வீரர்களோடும் சேர்ந்து நிற்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓ இவனை வச்சுத்தான் நீ வாழ்றியா, இவன் தான் உனக்கு மாதிரியா இருக்கிறான், அவனை குறித்து தப்பு தப்பா சொல்லுவாங்க. அவன் ஒன்றும் சரி கிடையாது, எல்லாம் வெளியில வேஷம் போடுறாங்க, ஒன்றும் என்று தவறு தவறாய் நமக்கு சொல்லி தந்து வா வா என்று நம்மை அழைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என் மகனை நான் உன் காலை பிடிப்பேன்னு சொல்லல, நான் உன் கையை பிடிப்பேன்னு சொல்லல, நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த பாதை வழியாக நீ போகக்கூடாது. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. பிள்ளைகளே, ஆலயத்திற்கு நான் வந்திருக்கும் பொழுது இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? கர்த்தருடைய வழியிலே போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பொருளாசை இல்லாமல் நம்ம யாரும் இங்கே இருக்க மாட்டோம், பண ஆசை இல்லாமல் யாரும் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். உலகத்தில் இருக்கும்போது அது நம்மை மேற்கொள்ளக்கூடாது, நாம் அதை அடக்கி ஆள வேண்டும், அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இருக்கிற வேறுபாடு இதைத்தான். இதை சரியா எங்க பார்க்கலாம்னா யூதாஸ் இடத்துல பார்க்கலாம். எல்லாரும் இயேசுவோடு கூட இருந்தார்கள், யூதாசு இருந்தான். கவனிங்கள், யூதாசுடைய எண்ணம் வேற. இவன் என்ன பண்ணினா, அந்த நல்ல இயேசுவை, குற்றமே இல்லாதவனை குற்றம் சாட்டும்படி இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவனோ அவங்க கிட்ட கொஞ்சம் ரத்தம் சிந்தும்படி கொஞ்சம் பதிவு இருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினச்சா. எவ்வளோ பணம் கிடைச்சிச்சு? 30 வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு. வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக சத்தமில்லாமல் மறுதளிச்சிட்டான் பாருங்க. இதுதான் அந்த துன்மார்க்கத்தின் வழி. பிள்ளைகளே, குற்றமற்ற இயேசுவை குற்றம் சாட்டி எல்லாம் செஞ்சா, அதுக்கப்புறம் அழுதான். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ வழியிலே நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பக்கத்தில் யாராவது இருந்தால் பார்த்து சொல்லுங்க, தேவ வழியில நடப்போம். சிலர் என்ன செய்யணும் தெரியாம வழியில உட்கார்ந்துடுறாங்க. வழியில உட்காரவே கூடாது. வழியில என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா நடந்துகிட்டே இருக்கணும். வேதத்தை வாசித்து பார்த்தேன், வேதம் தத்துரூபமாய் சொல்லி இருக்கிறது. கவனிங்கள், இப்படிப்பட்ட தவறான பாதையில் போகிறார்களே, மெய் வழியை விட்டு பொய் வழிக்கு போகிறவர்கள், அவர்கள் ஏதோ வழியில வந்தவங்க கிடையாது, பிறக்கும் போதே அப்படி இருக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 58:3, Psalms 58 and verse number 3. சங்கீதம் 58:3. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். அப்படியானால் பிறக்கும் பொழுதே அந்த சுபாவம் வந்துடுது. பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் போது பொய் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. தன்னுடைய தாயின் வயிற்று பிறக்கும் பொழுதே பொய் சொல்லி நடக்கிறாங்க. உட்கார்ந்து இந்த வசனத்தை அப்படியே உட்கார்ந்து, அது எப்படி பிறந்த உடனே நான் பொய் சொல்ல முடியும்? எப்படி இவைகள் தாயின் வயிற்றிலிருந்து வந்த உடனே பொய் சொல்ல முடியும் அப்படின்னு சும்மா உட்காந்து யோசித்தேன். நம்முடைய நாட்டு நடவடிக்கைகள் அப்படியே கொஞ்சம் யோசித்து வைத்தால் நிறைய பேரை கவனித்து பார்த்துருக்கிறேன். அவங்க ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் எங்கேயும் வைக்க மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த் வேற வச்சிருப்பாங்க. இதை குறித்து ஆராய ஆரம்பித்தேன். ஏன் வேற டேட் ஆஃப் பர்த் வைக்கிறாங்க, ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் எதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த மந்திரவாதம் செய்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு தேவை இந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த். ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிச்சுன்னா ராசி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? அதனால அந்த பிறக்கும் போதே என்ன செஞ்சுறாங்க, டேட் ஆஃப் பர்த்லேயே பிரச்சனை.
இன்னொன்று தேடி கண்டுபிடித்தேன். என்ன இந்த பிறக்கும் போதே போய் சொல்றது? எல்லாம் தேவ பிள்ளைகள் தான். நாள் நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த நாளில் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர்களை பிறப்பினால முடிவு பண்ணிடுவாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, இந்த நாள் இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி பிறக்கணும். இது வெளியே இருக்கிறது. உலகத்து மனிதர்கள் இதைத்தான் செய்கிறாங்க. இந்த நாள் குழந்தை பிறக்கணும், அதற்கு இந்த மாற்றம் உற்பத்தி ஆக வேண்டும். இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த நாள் நட்சத்திரத்தை கரெக்டாக பார்த்து பிறந்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்தில் தான் அந்த குழந்தை பிறந்தது என்று அவர்களுக்கு ஒரு பூரிப்பு ஆரம்பத்திலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீ இந்த நட்சத்திரத்தை பிறந்தடா, நீ ரொம்ப பெரிய ஆளாயிருவ அப்படின்னு சொல்லி சொல்லி மற்றவர்களை ஏளனப்படுத்தினார்கள். நீ அந்த நட்சத்திரத்தை பிறக்கலை, அதனால நீ அழிந்து போவா என்று. பிறந்த உடனே நீ சரி கிடையாது, இவன் தான் சரி, இவன் தான் சரி என்று ஒருவனை உயர்த்தி பேசி மற்றவனை தாழ்த்தி பேசி பிறப்பிலேயே தவறாக நடக்கிறார்கள். பிள்ளைகளே, நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி யாராவது செஞ்சிருப்பீங்கன்னா அது தவறானது. பிறந்த உடனே கொண்டு போய் நாள் நட்சத்திரத்தை எழுதுவது, ராசியை பார்க்க போகிறது, ஒரு நாள் அப்படி பார்க்கக்கூடாது. நாட்களே பிள்ளைகளை குறித்து பார்க்கறது உலகத்து மனிதர்களுடையது. நாம் சேவிக்கிற தேவன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் உண்மை இல்லையா, அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க போகிறதே இல்லை. சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் அதெல்லாம் பழைய ஏற்பாடு இல்லையா, புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நியமம் என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா உங்கள் மேல் இருக்கிற எந்த நன்மையும் தீமை பிள்ளைகளை தொடராது. ஆனால் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரே சரீரமாய் ஒரே சபையில் இருக்கிறீங்க. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதன்படியே பெற்றாருக்குரியது அப்படியே பிள்ளைகளிடத்தில் தொடர்கிறது. அப்படியான நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த துன்மார்க்கம் என்பது எப்போ ஆரம்பிச்சிருக்கும்னா, ஏதோ இன்னைக்கு நேத்தைக்கு ஆரம்பிச்சதில்லை. பிறக்கும் போதே நான் பொருளை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், இவ்வளவு மேன்மையாக அடையணும், அதுக்கு இந்த ராசி அதற்கு இந்த ராசி என்று தாயின் கருவில் உற்பத்தியானது முதலே போய் பேசி நடக்கிறோம். அப்படிப்பட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது. பேர் வைக்கும் போதே வைப்பாங்க, இத்தனை லெட்டர்ஸ் வரணும், இது ஒரு நல்ல ஆண்டவர் தருகிற பேரை வைக்கணும், அதில் தப்பில்லை, ஆமென், அது நல்லது. ஆனால் நிறைய நேரத்தில் இத்தனை பேர்கள் வந்தால் சரியா இருக்கும், இத்தனை எழுத்துக்கள் வந்தால் சரியா இருக்கும் என்றெல்லாம் நினைத்து ஒரு தேவ பிள்ளை செய்வான் என்றால் அவன் பொய்யான பாதையை தெரிந்து கொள்ளுகிறான், உலகத்தின் பாதையை தெரிந்து கொள்ளுகிறான். அவன் நிச்சயம் தேவனுடைய சமூகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொய் வழியை தெரிந்து கொள்ளுகிறவன் எல்லாம் எதனால் தெரிந்து கொள்ளுகிறான் என்றால், தாயின் கருவில் உற்பத்தியானது முதலே. தாயின் கருவில் உற்பத்தியானது முதலே இந்த ராசி நட்சத்திரங்கள் அது இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா வரும்போது வழியில் என்ன நடக்கும்னா, பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நீங்கள் அநேக நேரத்திலே அந்த மாம்சம் வளர 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 மாம்சம் உலகத்தினுக்கு நேராக ஈர்க்கப்பட்டுவிடும். உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் பாவம் செய்யறதுக்கு தூண்டப்பட மாட்டாங்க. சிலர் கேட்டு பாருங்க, அவர்களுக்கு பாவத்தை பற்றி பெரிய உணர்வு, எல்லாரும் பாவம் இருக்கும், ஆனால் அதுக்கு அடிமைப்படவே மாட்டார்கள். ஒருவன் அந்த பாவத்திற்கு திரும்ப திரும்ப அடிமைப்படுகிறான் என்றால், இன்னைக்கு ஒரு யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க, கொஞ்சம் அப்படி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன பையன், ஒரு 6th 7th படிப்பானா, 6th 7th படிக்கிற பையன், அவன் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான். ட்ரக் அடிக்ட் ஆகி அவனை கையை இப்படி பிடிச்சி காலை கட்டி சொந்த அப்பா அம்மாவுக்கு முன்னாடி பிடிச்சி அவனை மருத்துவம் செய்வதை பார்த்தால், பிள்ளைகளை எங்கிருந்தது வந்தது? ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குது. செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சமூகத்தில் முழுவதும் ஒப்பு கொடுப்பது. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இது எங்கேயோ இடத்துல எங்கோ ஒரு பொய்யான ஒன்று இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க எங்களுடைய கண்களை திறந்தரலும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து முயற்சி பண்ணலாம். ஒருவேளை வெற்றி கிடைக்குதா கிடைக்கலையா தெரியல, ஆனால் முயற்சி பண்ணலாம். தேவன் சமூகம் அதற்குத்தான் வந்து இருக்கிறோம். கவனியுங்கள், உங்களுக்கு தெரியுமா, அநேக நேரத்தில் நான் இந்த பட்டணத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய சபைக்காக ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு வழி என்னவென்றால், இவைகள் எல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் விட்டுருவோம்னா, மந்திரவாதம் என்கிற பொய்யான வழிக்கு நேராய் விட்டுரும். கவனியுங்கள், மந்திரவாதம் என்பது உலகத்து மனிதன் செய்வதனால எந்த தப்பும் இல்லை. ஆனால் தேவ பிள்ளையாய் ஒருவன் வந்தும் தேவ சமூகத்தில் வந்த பிறகும் ஏதோ ஒரு வகையில் மந்திரவாதங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தெரியுமா, அப்படிப்பட்டவைகள் ஹல்லேலூயா பொய்யான வழிக்கு நேராய் நடத்தி விடுகிறது. நம்ம பட்டணத்தில் இருக்கும்போது ஜெபிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க மந்திரவாதம் செஞ்சாங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண போறதில்லை, அது எதுவும் பலிக்காது. ஆனால் அதற்கு தேவை விசுவாசம், உங்களுக்கு பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க, ஆனால் இது ஒரு பிசாசு ஆவி, நல்ல வழியில் நடக்கிறவனை கெடுப்பதற்கு. உங்களுக்கு தெரியுமா, மற்ற இடங்கள் இருக்குதோ இல்லையோ,
மந்திரவாதத்தின் கிரிகள் எல்லாம் நிறைய நேரத்தில் பிசாசு எதற்கு நேராக தான் கொண்டு வருகிறான்னா, சபைகளுக்கு நேராக கொண்டு வருகிறான். ஏன் சபைகளுக்கு நேராக கொண்டு வருகிறான்? வேற எதுவும் அவன் நோக்கம் இல்லை. மந்திரவாதத்தினால சபையில ஒன்றும் சாதிக்க முடியாது, எதையும் அவன் செய்ய முடியும். ஆனால் தேவ பிள்ளைகள் எல்லாம் வழி தவறுவதற்கு ஒரு முகாந்திரமாய் மாறிவிடும். தேவ பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் விழுந்து போவதற்கு ஒரு முகாந்திரமாய் மாறிவிடும். அநேக சபைகள் இந்த பட்டணத்தில் இருக்கிறது. நீ கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா, இந்த பட்டணத்தில் நாம் இருக்கும் பொழுது ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த பட்டணத்தோடு போராடுகிற எல்லா மந்திரவாதத்தின் வல்லமைகளும் உடைக்கப்பட வேண்டும். அப்படி உடைக்கப்பட்டால் மட்டும்தான் நான் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு பொய்யான வழி. ஆலயத்துக்குள் தான் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வேதத்தை தான் கையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலேயே தவறானதை செய்து சத்தமில்லாமல் இருந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஹல்லேலூயா மன்னிப்பாரா என்று கேட்டால், நான் கையில் வைத்திருக்கிற வேதம் மன்னிக்கவே இல்லை. அவர்களை ஆலயத்திற்குள்ளாலே வர விடலை. பிள்ளைகளே, பொய்யான வழி எங்கே இருந்தது? பிலேயாம் பாலாக் கதை நமக்கு தெரியும். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 22 அதிகாரம் 31 வசனம். எண்ணாகமம் 22:31 வசனம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தால் போதும். வேதாகமத்திலே மந்திரவாதத்தின் உச்சம் எங்கேதான் இருக்கிறது என்றால் இந்த பிலேயாம் தான். பிலேயாம் தேவ வல்லமை பெற்றவனாகத்தான் இவைகள் எல்லாம் செய்தான். ஏதோ ஒரு ஆவியை பெற்றிருந்தான். எல்லாரும் அது தேவ வல்லமை என்றே நம்புகிறார்கள். ஏனென்றால் தேவன் அவனோடு பேசினான். இந்த மந்திரவாதம் ஆவி என்பது ரெண்டத்தையும் ஒரே போல ஹேண்டில் பண்ணும். நல்ல ஆவியும் அவர்களிடத்தில் வரும், கெட்ட ஆவியும் அவர்களிடத்தில் வரும். கொஞ்ச நேரம் பரிசுத்தாவியில பேசுவாங்க, கொஞ்ச நேரம் அது நடக்குமா என்றால் சிலருக்குள்ளாக தேவன் அதை அனுமதித்து விடுகிறார். தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். கவனிங்கள், இவன் என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக, மந்திரவாதம் செய்வதற்காக கூலி வாங்கிட்டு வரானா. இவன் ஒன்று அந்நியவன் கிடையாது, இதே இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். அம்மோனியன், மோவாபியன் என்று வருமே, அந்த வந்து எல்லாம் ஒரே ரத்தம் தான். ஆனா மந்திரவாதத்தை செய்கிறான். யாருக்கு விரோதமாய் செய்கிறான்? தன்னுடைய சொந்த ரத்தத்திற்கு விரோதமாய் செய்கிறான். இஸ்ரவேலருக்கு விரோதமாய் தெரியும். அவனுக்கு தெரியும், நான் மந்திரவாதம் செய்கிறனால ஒண்ணு நடக்க போறது என்று அவனுக்கு தெரியும். தெரிந்து மந்திரவாதம் செய்கிறான். ஏன்? பொருளாசை. பிள்ளைகளை, பொருளாசை உள்ள அநேக நாம் பொருளை பெற்றுக்கொள்வதற்கு சின்ன சின்ன மந்திரங்களை செய்கிறோம். ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறோம். ஏன்? இதுல என்ன சும்மா தலை குஞ்சிட்டா போதும், கிடைச்சிட போகுது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சிலரை கவனித்திருக்கிறேன், உயர் பதவியில் இருப்பாங்க, ஒருவேளை அந்த வேலை கூட அவங்களுக்கு போகலாம். ஒரு அருமையான ஒரு சகோதரை கவனித்து கொண்டிருந்தேன். அந்த நல்ல ஒரு உன்னத பதவியில் இருந்துட்டு இருக்கிற மேன்மையான பதவி. அப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர், அவருக்கு ஒரு இன்னாகிரேஷன் ப்ரோக்ராம் அந்த கம்பெனி சார்பாக அவர் அனுப்புறாங்க. இன்னாகிரேஷன் ப்ரோக்ராம்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை, போய் அந்த கம்பெனி சார்பா போய் அந்த குத்து விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வரணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை சாதாரணமாக எடுத்திருக்கலாம். என்னை கூப்பிட்டு கேட்டார், பாஸ்டர் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஒருவேளை இதனால என் வேலை கூட போகலாம், முடியாதுன்னு சொல்லிட்டேன், சரிதானான்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னார். நான் தலையில் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேட்டேன், பிரதர் இதில் என்ன இருக்கு, போயிருக்கலாமே அப்படின்னு. சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால பைபிளை தேடுறேன் அப்படின்னு அவருக்காக உட்காந்து பைபிளை தேடினேன். பைபிளை தேடி உட்கார்ந்தா தான் அது சொல்லி தந்துச்சு எனக்கு. ஹல்லேலூயா. அது அந்நிய வழிபாடு. நம்முடைய மூதாதையர்கள், குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் முன்னால நம் நெருப்பை தான் வணங்கி கொண்டு வந்தோம். அந்த நெருப்பை துட்டு கொம்பிடுவதற்கு சமம். பின்னால பார்த்தா தான் தெரியும், நாம் இது குத்து விளக்கு என்று நினைத்தோம். அந்த குத்தெல்லாம் வேற, அது பயங்கர உள்குத்து இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு போதகனாக இருந்து என்னால, நான் ஒருவேளை இருந்தேன்னா ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு கொளுத்திட்டு வந்திருப்பேன். எனக்கு விவரம் தெரியல அன்றைக்கு. ஆனால் ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கிறவர் தம் வேலை போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நிற்பேன் என்று நின்றார். கவனித்து பார்த்தேன். அதற்கு பிறகு வேலை போகலை, அதை விட உயர்வை கர்த்தர் கொடுத்ததை கவனித்தேன். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளை நாம் இதை சாதாரணமாக செய்யணும். குடும்பத்து வீட்டில் போய் இதில் என்ன இருக்குது, சும்மா எடுத்து கொஞ்சம் திலகத்தை வைத்தால் என்ன இருக்குது என்று சாதாரண நினைப்போம். அது அந்நிய தேவர்களுக்கு வழிபடு கொடுக்கப்பட்டதுனால அது அவர்களை ஒன்றும் செய்யாது, நம்மளை எப்படியாச்சும் பிடிக்கலாமா, இது ஒரு வழியாக முகாந்திரமாய் அது வந்து விடுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலேயாம் அப்படி செஞ்சானா, ஏதோ ஒன்று மந்திரவாதம் செஞ்சானா, அவனுக்கு ஒன்றும் பலிக்கல. அந்த திருட்டு பையன் செஞ்ச வேலை என்னன்னா, இந்த அந்த பாலாக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போனா, மந்திரவாதத்தால் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று பண்ணு, நல்ல அழகான பிள்ளைகளை அனுப்பிவிடு, இவங்க எல்லாம் விபச்சார பாவத்தில் விழுவாங்க, அந்த விபச்சார பாவம் தேவனுக்கு பிடிக்காது, அழித்து போடுவார் என்று ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டான்.
நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மந்திரவாதம் சபையை ஒன்றும் செய்யாது. மந்திரவாதம் நம்ம எதிர்த்து ஒன்று, ஆனால் மந்திரவாதம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதோடு போராடுகிற வல்லமை நம்ம பாவத்தில் தள்ளி விட்டுரும். நமக்கு தெரியாது நாம் ஏன் பாவத்தில் விழுகிறேன், நமக்கு தெரியாது ஏன் நான் இதனுடைய வலிமையில் விழுகிறேன். பாவத்தில் விழுந்துட்டோன்னே இப்போ மந்திரவாதம் நமக்குள்ள வேலை செய்யும். நான் பைபிளை தேடி வாசித்தேன். பைபிளை தேடி வாசித்த பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இந்த மந்திரவாதத்தின் வல்லமை ஒருவனை பிடித்து விட்டதென்றால், அவன் தவறான வழிக்கு போய் விட்டான் என்றால், ஒரு ஆண் பெண்ணோடு தொடர்பு இருந்தால் கூட பரவாயில்ல, அது இயல்பான ஒன்று. எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால், ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் என்று தவறான பாலியல் இச்சைகளுக்கு கொண்டு போய் விடுகிறது. மனிதனுக்கு அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. காரணம் என்ன? யாரோ ஒருவன் பொய் வழியை தெரிந்து கொண்டான். அந்த பொய் வழியனுக்கு நாம் அவரோடு ஐக்கியப்பட்டதனால் அவனுடைய அதே வல்லமை நம்மை பிடித்துக் கொண்டது. சத்தமே இல்லாம இருப்பான். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, என்னுடைய பொய் வழியை உமக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னுடைய பொய் வழியை தேவனுக்கு முன்பாக வைத்து, பொய் வழி இல்லை, அவனுக்கு அது நல்ல வழின்னு தான் தெரிஞ்சிருக்கும், அதை முன்னால வைக்கிறானோ. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, மோசேயின் காலகட்டத்தில் ஜனங்களை பார்க்கணும், எல்லாம் சீர்கட்டு போயிட்டு, இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த பிழையாம் தானே என்று சொல்லி மோசே சும்மா இருக்கல, பிழையாமை போட்டு தலை. வாசிங்க பார்க்கலாம். எண்ணாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம். எண்ணாகமம் 31:8. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டான். கவனியுங்கள். ஹல்லேலூயா. மந்திரவாதம் செய்து தவறான காரியத்தில் செய்தவனை மோசே உயிரோடு இருக்கும் பொழுதே காலி பண்ணிட்டு போயிட்டார். ஆண்டவர் சொன்ன இந்த யுத்தம் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்ன. நெகேமியா காலகட்டத்திலே நெகேமியாவுக்கு பைபிள் கிடைச்சது. பைபிள் கிடைத்தால் அவன் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சான்னா, அம்மோனியன் மோவாபியன் தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அவன் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த பிழையாம். அவன் தான் என் ஜனத்தை அழித்து போட்டான், அவன் ஆலயத்தில் இருக்கக்கூடாது என்று துரத்தி போட்டான். வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 13வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். நெகேமியா 13, 1, 2, 3. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிழையாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. 3. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை விட்டு, கவனியுங்கள், மோசே மாத்திரமல்ல, நெகேமியாவுக்கு எப்போது வேதம் கிடைத்ததோ அப்போது கண்டுபிடிச்சான், நாங்கள் வருகிற வழியில் எங்களுடைய முற்பிதாக்களை இவங்க ஆசீர்வதிக்கலை, எதிர்த்து நின்றாங்க, சபிப்பதற்கு மந்திரவாதம் செய்வதற்கு கூலி பொருத்தினார்கள், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜனங்களை துரத்தி போட்டாங்க. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் ஒரு ஊரில் சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பிலிப்பு போகிறாராம். அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தானா. அவனுடைய பேரும் சீமோன் என்பது பேரு. பேதுருக்கு இன்னொரு பேர் தான் அவனுக்கு இருந்துச்சு. அந்த சீமோன் என்கிற பேர் மாய வித்தைக்காரனா இருந்து ஊரெல்லாம் நல்லா ஏமாத்தி ஊர்ல அவன் தான் பெரிய ஆளா இருந்துட்டு இருந்தான். இப்ப பார்த்தாச்சுன்னா எல்லாரும் விசுவாசித்தார்கள். இவன் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்து பிலிப்பை சேர்ந்து அழகாய் அவன் தேவாலயத்தில் இருந்தானாம். இப்போது பாருங்கள், இதை கேள்விப்பட்டு பேதுருவும் அந்த சபையை சந்திப்பதற்காக வருகிறான். பேதுரு சபையை சந்திக்க வந்தவுடனே பேதுரு ஜோமணி எல்லார் மேலும் கைகளை வைக்கிறானாம். கைகளை வைத்த உடனே பரிசுத்தாவி வருகிறான். பரிசுத்தாவி வந்தவுடனே இவன் இந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு இன்னும் மூடலை. அவன் பேதுரு பக்கத்தில் வந்து கேட்கிறான், ஐயா, நீங்க கையை வச்சா பரிசுத்தாவி கிடைக்குதே, அந்த பரிசுத்தாவி எனக்கும் கிடைக்கட்டும், பணத்தை தரேன், நானும் அந்த அதிகாரமுடையவனாய் மாறட்டும் என்று கேட்க பேதுரு சும்மா இருந்தாரானா, அவர் சொல்ற, நீயும் உன் பணமும் உன்னோடு கூட அழிய கடவுள். அழிச்சுதான் போனார். அவனை பார்த்து சொன்னார், நீ இந்த காரியத்தில் நல்ல எண்ணத்தில் செய்யல, நல்ல எண்ணத்தில் செய்யாததுனால நீ உனக்கு இதுல பங்கும் இல்லை பாகவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுவாரு,
இந்த காரியத்தில் உன் இருதயத்தை பார்க்கிறேன். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. ஒருவேளை அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு ஒருவேளை உனக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரலாம். அங்கே நான் வாசிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8, இந்த கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் என்கிற வசனம் வாசிங்க. 22, 23. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். கவனியுங்கள், என்னை கேட்கிறவர்களை, இவன் விசுவாசத்து ஞானஸ்தானம் பெற்றவன். உங்களுக்கு தெரியுமா பிரச்சனை எங்க இருந்துச்சுன்னா, இவன் இன்னும் மனம் திரும்பல. மனம் திரும்பாமல் விசுவாசம் வருகிறது. மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுத்து விட்டான். மனம் திரும்புதல் வரல. மனம் திரும்புதல் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? பவுலை போல கண்ணுல வெளிச்சம் பட்ட உடனே, ஆண்டவரே என் சித்தத்தை எல்லாம் தூர போட்டுரு, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி 13 வருஷம் வெளியே தெரியாம சத்தம் இல்லாம அமைதியா இருந்தான். அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தான் ஒரு நாளும் பெரியவனாக வேண்டும், உயர வேண்டும், அந்த எண்ணமே அவனுக்குள்ளால இல்லை. ஒரு சபையில அடங்கி இருந்தான். சபையில கொடுத்த வேலைகளை செய்து சபைக்குள் அடங்கி இருந்தான். அதை பார்த்து தேவன் ஒரு நாள் சொன்னாரு, இவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்கு அனுப்பிவிடு என்று. அதற்கு பிறகு போகிறான், பொறுமையாய் போகிறான். அவன் ஆசை விருப்பத்தை எல்லாம் விட்டுட்டான். ஆனால் அந்த மந்திரவாதியோ அவன் மனம் திரும்பல. ஏன் மனம் திரும்பல? முந்தி நம்மளை எல்லாரும் மதிச்சாங்க, இப்போ ஒரு பையன் நம்மளை மதிக்கல. நம்மளை எல்லாரும் மதிக்கிறதுக்கு என்ன பண்றது? இங்க வந்துகிட்டு இப்படி பண்ணா சரி, பரிசுத்தாவியை கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் முதல்ல பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் விரும்பல. கொஞ்சமாவது அடங்கி இருந்த, ஐயா அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டு, அது கேட்கல. இவனே பரிசுத்தாவியை பெறல, மற்றவங்களுக்கெல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுவானா? சொன்னார், கசப்பான பிச்சு. கசப்பான பிச்சுன்னா நான் இப்படி யோசித்தேன், அவனுக்கு என்ன கசப்பு பிச்சு மனசுல இருந்திருக்குன்னா, இந்த ஊரெல்லாம் நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாரும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், இவன்களை எப்படியாவது காலி பண்ண வேண்டும் என்று மற்றவருடைய வளர்ச்சியை ரசிக்காத, மற்றவருடைய உயர்வை ரசிக்காத, தனக்குள்ளால இருந்ததான கசப்பு, இவன் எல்லாம் முன்னேறான், எனக்கு பின்னாடி வந்தவன் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறான் என்று மற்றவர்களை குறித்ததான ஒரு கசப்பு அவனுக்குள் இருந்தது. ஏன்? அவனை பிடித்திருந்த பாவக்கட்டு. பாவக்கட்டு என்னவா இருந்திருக்கும்? மந்திரவாதத்தில் சிக்கியிருந்தா வெறும் விபச்சாரம் மாத்திரமல்ல, மோசமான பாவங்கள் அவனுக்குள்ளால். இவனுக்கு தெரியல, ஐயா நானும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தால் நானும் பிழைத்துக் கொள்வேன் என்று அவனுக்கு தெரியல. ஆனா முன்னேறுகிற எல்லாரையும் பார்த்து ஒரு கசப்பு. பேதுரு போகும்போது சும்மா போகல, உன்னோடு கூட நாசமா போகட்டும் என்று சொன்னான். அடுத்த வசனம் கேட்கிறேன் பாருங்க, ஜெபம் பண்ணுவான் பாருங்க. அந்த ஜெபம் என்னவாம்? 8வது வசனம், 24வது வசனமா? அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை, இந்த வார்த்தை பயன்படுத்தினா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், திருட்டுப்பேன். உடனடியாக கோபப்படவே இல்லையே. நம்ம என்ன உண்மையான ஆளா இருந்திருப்பேன், என்ன சபிச்சுட்டாராம், என்ன கோபப்படவே இல்லை. இந்த திருட்டு புத்தி இருக்கிற அத்தனை பேர் இப்படிதான், ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்குவாங்க. ரொம்ப நல்ல மாதிரி, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. இந்த நீங்க சொன்ன ஒண்ணு எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நேரிட்டுறக்கூடாது. தேடி பார்த்தேன், பேதுரு எங்கேயாவது ஜெபம் பண்ணான், அவன் மனுஷனவே மதிக்கல, போயிட்டே இருந்தேன், போடா. ஆனால் உண்மையா இருந்திருக்கும்னா அழுது இருந்திருப்பான், தேம்பி தேம்பி அழுதுருப்பான், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன். அதான் மனம் திரும்புது, அது தேவன் தான் கொண்டு வர முடியும். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். மெய் வழி நமக்கு முன்னால் இருக்குது, பொய் வழி நமக்கு முன்னாடி இருக்குது. பொய் வழியை கர்த்தருக்கு முன்னாடி அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை எனக்கு போதியும் என்று சொன்னால் அது உண்மையான வழியை நமக்கு காட்டி தருவார். உண்மையான வழி என்றால் என்ன? உண்மையான வழி என்றால் என் ஆசை எல்லாம் தூக்கி தூர நோக்கத்தை பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாமா? 2 வசனத்தை வாசிப்போம். ஒரு வாசிங்க, நீதிமொழிகள் 16:2 மற்றொரு 15:24. நீதிமொழிகள் 16:2 மற்றவர்கள் நீதிமொழிகள் 15:24. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ எதை நிறுத்து பார்க்கிறாரா? இன்டென்ஷன். இதை செஞ்சா என்ன, இந்த வேலையை செஞ்ச எதுக்காக செய்யற, இந்த பாடலை பாடு எதற்காக பாடுகிறாய்,
இந்த காரியத்தை செய்த பின்னாடி இருக்கின்ற நோக்கம் என்ன? அந்த நோக்கம் தேவ நோக்கமா இருக்கும்னா, அந்த நோக்கம் செல்ஃபிஷ் நோக்கமா இல்லைன்னா தேவன் அதை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். ஹல்லேலூயா. ஆனா நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை, ஆண்டவர் அதை நோக்கி பார்க்கிறாராம். இன்னும் ஒரு வசனம் 15:24 நீதிமொழிகள் 15:24 கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். பிள்ளைகளே, பொருளை சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக ஆலயத்தில் ஆலயத்தை தேடணும் என்றால் ஒருவேளை நமக்கு கிடைக்கலாம், பரலோகத்துக்கு போக மாட்டோம். நான் தேவாலயத்தில் வந்தால் மேலே நோக்கிற ஆண்டவரே, இது என் கையில் இருந்த பரலோகம் நான் இழந்துருவேன்னா அது வேண்டாம்ப்பா. எது உங்களுக்கு பிடிக்கல அதையெல்லாம் நான் உங்கள் சமூகத்தில் வச்சிடுறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய சித்தத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. சபை கருத்தாய் செபிப்பதாக. தேசத்தோடு போராடுகிற மந்திரவாதத்தின் வல்லமைகள் ஒன்று சபையை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. பாவத்தில் விழப்பண்ணக்கூடாது. அவன் சபையை கத்த மறைத்து கொள்வாராக. எல்லா அந்நிய ஆராதன் வல்லமைகளும் உடைக்கப்படட்டும். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா கிரியைகளும் ஹல்லேலூயா மறைந்திருந்த நல்லவர்களைப் போல ஆமென் ஹல்லேலூயா தங்களை வெளிப்படுத்தி கொண்டு தீய காரியங்களை செய்கிற துஷ்ட வலிமைகள் உடையட்டும். கர்த்தரே எழுந்தருள்வாராக. எல்லாரும் எழுந்திருப்போமா? கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்தும். வானம் திறந்திருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நாயின் துஷ்டத்தனங்களை ஆண்டவரே கர்த்தர் அழித்து போட்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சரியான நேரத்தில் நம்ம முடிப்போம். இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆனாலும் நேரம் எடுத்து கொஞ்ச நேரம் கர்த்தர் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னமை தொடுவதாக. எல்லாரும் அபிஷேகத்தால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் நீங்களை கவனித்துக் கொண்டிருப்பீங்கன்னா அன்பு பிள்ளைகளை எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் திறப்பதாக. எல்லா பொய் வழிகள் நம்மை விட்டு மாறட்டும். எல்லா பொய் வழிகள் நம்மை விட்டு மாறட்டும். வேதத்தை ஹல்லேலூயா கவனிக்கிறவன் ஹல்லேலூயா பொய் வழிகளை விட்டு தன்னை திருத்திக் கொள்ளுவான். பொய் வழியை விட்டு ஹல்லேலூயா கர்த்தருக்கு நேராய் தன்னை மாற்றிக் கொள்ளுவான். அந்த நல்ல வழிக்கு நேராய் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் சிலுவையில் வச்சிருவோம். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் சிலுவையில் வச்சிருவோம். ஆண்டவரே உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். என் விருப்பத்தை செய்ய நான் வரலப்பா, நான் உமக்கு சொந்தமாக. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஹல்லேலூயா. நீ சம்மதிப்பதும் சம்மதியாது இருப்பதும் அது உன்னுடைய விருப்பம். அதுல யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனால் ஹல்லேலூயா நல்ல தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. துன்மார்க்கத்தின் கட்டுகள் உடைவதாக. துன்மார்க்கத்தின் வலிகள் உடைவதாக. தேவ பாதையை விட்டு அந்நிய பாதைக்கு வழி நடத்துகிற துன்மார்க்க துஷ்ட வலிமைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. சத்தநாத ரக்கரத்தனா மனம் திரும்பாத ஞானஸ்தானங்கள், மனம் திரும்பாத விசுவாசங்கள் உடைக்கப்படுவதாக. மனம் திரும்புதல் உண்டாவதாக. மனம் திரும்புதல் ஆவியானவர் ஆலயத்தை மூடிக்கொள்வீராக. ஷகதர ஹதனதா ரிக்கத்தேன பாரதனா உடபட்டனபர வரபவுட்டலாத ரக்கத்தேனே. தேவன் சபைக்கு இரக்கத்தை பாராட்டுகிறதற்காக நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லா அந்நிய ஆராதனை வல்லமைகளை கர்த்தர் உடைத்து போடும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு விரோதமான எல்லா மந்திரவாத கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போடும்படி எல்லாரும் கரங்களை தட்டி இன்னும் ஒரு முறை கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுவீராக. எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுவீராக. அன்பின் ஆண்டவரே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறப்பா. வார்த்தை நாள் நிறங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் ஒரு வழி இருக்குதுப்பா. அதெல்லாம் உமக்கு முன்பாக நாங்கள் விவரித்து காட்டி எங்களுடைய நோக்கத்தை எல்லாம் ஆண்டவர் உம்மிடத்தில் சொல்லி உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என் நினைவுகள் உங்கள் நினைவில்லைன்னு சொன்னவங்க என் வழிகள் உங்களுடைய வழிகளை விட்டு ஆண்டவரை விட அதிக தூரமாக இருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக அவ்வளவு தூரமாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொன்னவரே ஹல்லேலூயா. உம்முடைய மேன்மையானதை உன்னதத்துக்குரியதை நோக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. பொருளாசையில் நாங்கள் ஒருவரும் சிக்கிடக்கூடாது. துன்மார்க்க உலகில் நாங்கள் ஒருவரும் சிக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியை கர்த்தர் அழிப்பார் என்று வேதம் சொல்லுதப்பா. ரெண்டு வழிகளை அறிந்திருக்கிறீங்க. எங்க வழிகள் ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. உத்தமத்தின் வழிகள் உயர்த்தப்படுவதாக. நீதியின் வழிகள் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்தின் வழிகள் அழிவதாக. தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.